ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டைம் எந்த ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ வராதுன்னு நம்புகிறேன். ஸோ லாஸ்ட் டைம் என்ன பார்த்துருந்தோம், சிஎஸ் இன்ட்ரடக்ஷன், சின்டெக்ஸ், செலக்டர், ஹவு டு கமெண்ட்ஸ் அண்ட் கலர்ஸில் வந்து ஆர்ஜிபி, ஹெக்ஸ் அண்ட் ஹெச்எஸ்எல் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இந்த கலர் செக்ஷன்லாம் முடிச்சிட்டோம். ஸோ டுடே we are going to start with சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட். சிஎஸ்எஸில் பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணுறது வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மறுபடியும் சொல்லிடுறேன், யூஸ் பண்ணுற ரிசோர்ஸஸ் W3 ஸ்கூல்ஸ். அண்ட் இந்த மீட்டில் யாராவது வரல இல்லை பாதியில் போகிறீங்க அப்படின்னா நோ வரிஸ். இந்த செஷன் இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ரெக்கார்ட் ஆனதுக்கப்புறம் யூடியூப் சேனலில் அப்லோட் ஆயிரும். யூடியூப் சேனல் லிங்க் வந்து அஃபிஷியல் சேனல், டெலகிராமில் இருக்கிற அஃபிஷியல் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. குரூப்பில் வந்து அந்த சேனலுக்கான லிங்க் இருக்குது. ஏன்னா டெலகிராமில் ஒரு லிங்க் தான் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ரீசனுக்காக எல்லாத்தையும் அப்படி பண்ணியிருக்கு. குரூப்பில் சேனல் லிங்க் இருக்குது, டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது, டெலகிராம் சேனலில் யூடியூப் சேனல் லிங்க் இருக்குது. தெரியாதவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிடுங்க. மோஸ்ட் எல்லாருமே குரூப்பில் இருக்கீங்க. அந்த குரூப்பில் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது. அங்கே போனீங்கன்னா டெலகிராம் சேனலில் யூடியூப் சேனல் லிங்க் இருக்குது. யூ கேன் செலக்ட் இட் அண்ட் ஜாயின். ஸோ சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட். சிஎஸ்எஸ்ன்றதே எதுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். சிஎஸ்எஸ் இஸ் நத்திங் பட் அ கேஸ்கேட் ஸ்டைல் ஷீட். அண்ட் அதில் வந்து என்ன வேணாலும் நம்ம HTML பேஜில் டிசைனிங் ஒர்க் எதாக இருந்தாலும் நம்மளால் பண்ண முடியும். கஸ்டமைஸ்டு டிசைன், ஒரு டெக்ஸ்ட்டை 10 பிக்சல் அப்பார்ட் பண்ணி தள்ளி வைக்கிறது, இல்லை 10 பிக்சல் க்ளோஸில் பண்ணுறது, பேக்ரவுண்ட் இமேஜஸ் ஆட் பண்ணுறது, பேக்ரவுண்டில் கிஃப் ஆட் பண்ணுறது. அண்ட் இது கூட கொஞ்சம் ஜாவா யூஸ் பண்ணோம் அப்படின்னா மியூசிக் கூட நம்மளால் ஆட் பண்ண முடியும். அதுமாதிரி லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இதில் அவைலபிள் இருக்குது. ஸோ என் வாய்ஸ் பிரேக் ஆனாலோ இல்லை பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதாவது தெரிஞ்சால் கொஞ்சம் யாராவது சொல்லுங்கள். ஸோ இதில் வந்து இப்போ பேக்ரவுண்டில் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றது ஃபஸ்ட் பார்த்துக்கலாம். சிஎஸ்எஸில் பேக்ரவுண்டில் சில விஷயம் பண்ண முடியும். என்னதுன்னா, ஃபஸ்ட்டு கலர், செகண்ட் இமேஜ், நெக்ஸ்ட் வந்து ரிப்பீட், அண்ட் தென் அட்டாச்மெண்ட், அப்புறம் பொசிஷன் அண்ட் பேக்ரவுண்டை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டியும் ஒன்று இருக்குது. ஸோ வில் கோ ஒன் பை ஒன். சிஎஸ்எஸில் பேக்ரவுண்ட் கலர் எப்படி மாற்றுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட் கலருக்கான சின்டெக்ஸ் தான். பேக்ரவுண்ட் வந்து பாடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து பாடி கலரையே வந்து சேஞ்ச் பண்ணுறனால தான் அங்கே அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒர்க் ஆகும் ஆகாது அப்படின்னு எதாவது ஐடியா இருக்கா? லைட் ப்ளூ ட்ரைட் ஏர்செல்ஃப்லேயே ஒர்க் ஆகும்னு கொடுத்துருப்பாங்க. பட் இதே கூட அங்கே வருமானு வந்து சொல்ல முடியாது. ஸோ வில் see that. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் லைட் ப்ளூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ வந்து நான் கேட்குறேன், ஸ்டைலுக்குள்ளே பாடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இது என்ன ரீசனுக்காக இப்படி போட்டிருக்காங்க? சும்மா ஆல்னு சொல்லிட்டு நம்ம ஆஸ்டிச் பற்றி பார்த்துருக்கோம். அது போட்டாலும் வருமா? பாடி போட்டால் தான் வருமா? ஏன் எப்படி? போன கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு இது தெரியும். ஸோ யாராவது சொல்ல முடியுமா? எனி ஒன் ப்ளீஸ். அபினவ் ப்ரோ, யாரையாவது ஒருத்தரை பாயிண்ட் அவுட் பண்ணு. எக்ஸப்ட் சுமேத் அண்ட் சர்மா, இவங்க 2 பேரை தவிர யாரையாவது ஒருத்தரை பாயிண்ட் அவுட் பண்ணி கேளு ப்ரோ. எஸ் ப்ரோ. ரேயா சொல்லுப்பா. என்னதா? ஸோ இங்கே பாடின்னு போட்டால் மட்டும்தான் பாடி கலர் மாறுமா, இல்லை எதுவுமே டிஃபைன் பண்ணினாலும் மாறுமா, இல்லை கம்பல்சரி ஆஸ்டிச் போடணுமா வேண்டாமா? பாடின்னு போட்டாதான் வரும். ஓகே, ஆஸ்டிச் போட்டால் வராதா? ஆஸ்டிச் போட்டா வருமே. ட்ரை பண்ணலாமா? ஆ இப்படி போட்டால் வரும்னு சொல்கிறேன் இல்லையா? ஆமா. எஸ், வருது. வருது. எதுவுமே போடலினாலும் வருமா? இல்ல, வராது. வராதுடா. கிரேட். ஸோ அதான் கைஸ் இது. அண்ட் புதுசாக வந்து அவங்க 2 பேருக்காக சொல்லிடுறேன், சுமேதா அண்ட் சர்மாக்காக. ஆஸ்டிச் அப்படிங்கிறது ஆல் அப்படின்றத மீன் பண்ணும். ஆல்னா அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகும். ஸோ வில் பேக் டு த டாபிக். இந்த சின்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் டிஃபைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது நீங்கள் பேக்ரவுண்டில் எதோ ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். அடுத்து ஹைஃபன் போட்டு பேக்ரவுண்டில் எதை மீன் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். கலருன்னு போட்டிருக்கிறது வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் கலரை மாற்ற போகிறதா அர்த்தம். அண்ட் நீங்கள் கலரோட ஸ்பெல்லிங் வந்து செக் பண்ணிக்கோங்க. COLOR, COLOUR கிடையாது. ஸோ ஸ்பெல்லிங் செக் பண்ணிக்கணும். அண்ட் டிஃபால்ட்டாகவே கிட்டத்தட்ட 150 கலர்ஸ் வந்து 150 கலர்ஸ் வந்து சிஎஸ்எஸ்ஸால் அப்ரூவ்ட் கலர்ஸ்னு சில கலர்ஸ்க்கு நேம் வச்சுருக்காங்க. ஸோ போன கிளாஸில் வந்து அதை பற்றி சொல்லியிருந்தோம். கலர் செக்ஷனில் வந்து கடைசியில் கொடுத்துருந்தாங்க. அரௌண்ட் ஹியர் சம்வேர் தி கேவ் HSL நினைக்கிறேன், செக் பண்ணி சொல்கிறேன். அரௌண்ட் 150 கலர்ஸ் அப்ரூவ்ட் கலர்ஸாக சில கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இங்கே இல்லை. அது எங்கே இருக்குது ஞாபகம் இருக்கா யாருக்காது? 150 கலர்ஸ் சம்திங் தே கேவ். கலர்ஸ்ல இருக்கு இங்கேயா ப்ரோ, இல்லை சிஎஸ்எஸ் கலர்ஸ்லையா? ஃபார்முலா சிஎஸ்எஸ் கலர்ஸ் அங்கதான் போட்டுருக்குதா?
சிஎஸ்எஸ் கலர்ஸ் இந்த பேஜ் தான். இதில் சம்பவம் தி கேவ் எனக்கு கரெக்டாக அது எங்கே ஞாபகம் இல்லை. 150 கலர்ஸ் சிஎஸ்எஸ் இங்கே இருக்குது 140 இங்கே ஸ்டாண்டர்ட் தாங்க கலர்ஸ். இருக்கு எஸ் 160. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும் 140 கலர்ஸ் ஸ்டாண்டர்டாக அப்லோட் பண்ண கலர்ஸ். இதில் இருக்கிற நேம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணால் அந்த கலர் வந்துடும். அதோட ஹெக்ஸா வேல்யூவை கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஹேஷ்டேகோட. ஸோ ஹெக்ஸா வேல்யூனா என்ன இதெல்லாம் தெரியல அப்படின்னீங்கன்னா சிஎஸ்எஸ்லேயே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி போன கிளாஸ் அது ரெக்கார்ட் ஆச்சு, பட் சம் டெக்னிக்கல் இஷ்யூனால அந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. நான் அந்த வீடியோ வராது, அதையும் நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோலேருந்து எல்லாமே ப்ராப்பராக அப்லோட் ஆயிரும். ஸோ திருப்பி கோயிங் பேக்ரவுண்ட்ஸ்க்கு வரும். ஸோ பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணுறதுக்கு இதுதான். நெக்ஸ்ட் வந்து கோலன் போடணும். கோலன் போட்டு எஸ் யாரோ பேசுகிறீங்க. எனக்கு ஸ்க்ரீன் மாறவே இல்லை. நான் இப்போ சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட் கலருக்கு வந்துட்டேன். இந்த டிஸ்பிளே தெரியுதா இல்லையா? இல்லை 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 ஒன்றும் பிரச்சனை இல்லை. லீவ் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிப்பாரு. நான் அது வரைக்கும் கேரி ஆன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் அப்படிங்கிறது இதுதான். பேக்ரவுண்ட் கலரில் 3 டைப் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்கலாம். இதுவும் எல்லாருக்குமே தெரியும். RGB கலர்ஸ் அவைலபிள், ஹெக்ஸா வேல்யூஸ் கலர் அவைலபிள். அதே RGBக்கு HSL வேல்யூவோடையும் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ 3 டைப்பாக கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து RGB மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. HSL வேல்யூ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த இதுவும் அவைலபிள் இருக்குது. நீங்கள் வந்து கலர் நேம் மட்டும் மென்ஷன் பண்ணணும்னா அந்த 140 ஸ்டாண்டர்ட் கலர்ஸில் ஏதாவது கொடுத்துக்கலாம். அது போக WebGR ஆல்சோ ஓகே நோ ப்ராப்ளம். ஸோ WebGR கலர்ஸ் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு WebGRலாம் வேண்டாம், நான் வந்து கஸ்டமைஸ்டாக கலர் கொடுக்குறேன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் எஸ் யூ கேன் கோ ஃபார் ஹெக்ஸா வேல்யூஸ் ஆல்சோ. அண்ட் RGB வேல்யூவில் நீங்கள் ஏதாவது குறிப்பிட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த RGBயோட வேல்யூ தான் இந்த ப்ராக்கெட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ரெட் அண்ட் தென் க்ரீன் அண்ட் தென் ப்ளூ. அண்ட் நீங்கள் HSL வேல்யூ ஆல்சோ கேன் பி ப்ரொவைடட். HSL வேல்யூ வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் அதர் எலமெண்ட்ஸில் இன்னொரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஸ்டைல்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ஹெட்டிங் 1ன்ற டேக் H1 டேக்ஸ் எல்லாத்துக்குமே க்ரீன் கலர் வேணும்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் டிவிஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களா அந்த டிவிஷன்ஸ் எல்லாம் லைட் ப்ளூவில் வரணும். பேரா யூஸ் பண்ணியிருக்க டேக் எல்லா இடத்துலையுமே எல்லோவில் வரணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரை டு யோர்செல்ஃப்ல பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட் கலர் எக்ஸாம்பிள்ன்றது ஒரு H1 ஹெட்டிங்கு. அந்த ஹெட்டிங்கோட பேக்ரவுண்ட் க்ரீன்னு கொடுத்துருந்தாங்க, அப்ளை ஆயிருச்சு. அண்ட் டிவ் டேக்குள்ளே தான் வந்து பேரா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிவ் க்ரியேட் பண்ண ஃபுல் லேயருக்குமே வந்து லைட் ப்ளூ வந்துருச்சு. அண்ட் அதில் ஒரு இடத்துல மட்டும்தான் பேரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்த்தா தெரியும் பேரா டேக்கில் ஒரே லைன் தான் இருக்குது. அந்த ஒரு லைன் மட்டும் திருப்பி எல்லோவாக ஹைலைட் ஆயிருச்சு. ஸோ இப்படி தான் வந்து சிஎஸ்எஸில் பேக்ரவுண்ட் கலர்ஸ்க்காக யூஸ் பண்ணணும். அண்ட் இதில் நீங்கள் ஒப்பாசிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி பண்ணிக்க முடியும். இதை வந்து HSLலையும் RGBலையும் வந்து ஆல்ஃபான்னு பார்த்துருப்போம். வேற பேக்ரவுண்டுக்கு வரும்போது அது திருப்பி ஒப்பாசிட்டினே சொல்லிடுவாங்க. ஸோ சேம் அதே தான். ஸ்டைல் டேக்கில் போயிட்டு ஒப்பாசிட்டி போட்டு எவ்வளோ ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம்னா ஒப்பாசிட்டியோட லீஸ்ட் வேல்யூ வந்து 0 அண்ட் ஹையஸ்ட் வேல்யூ 1 தான். 1ன்னு கொடுத்தீங்கன்னா பியூர் என்ன கலரோ அது வந்துடும். 0 கொடுத்தா 0 டிரான்ஸ்பரன்சிக்கு போயிடும். 100% டிரான்ஸ்பரன்சிக்கு போயிடும், ஃபுல் ஒப்பாசிட்டி வச்ச மாதிரி. ஸோ இதுக்குள்ளே தான் உங்கள் வேல்யூ இருக்கணும். யோர் வேல்யூ ஷுட் எக்ஸிஸ்ட் ஒன்லி ஃப்ரம் 0 to 1. நெக்ஸ்ட்டு RGBA அதான் நான் சொல்லியா ஒப்பாசிட்டிக்கு இன்னொரு நேம் ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆல்ஃபாவை யூஸ் பண்ணி இங்கே எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். ரெட் கலர் 0% இருக்குது, க்ரீன் கலர் 128% அண்ட் ப்ளூ வந்து 0%. அதோட ஆல்ஃபா வேல்யூ வந்து 0.3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் அதே தான் வரும். ஒப்பாசிட்டி அண்ட் ஆல்ஃபா போத் ஆர் சேம். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ட்ரையலில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒப்பாசிட்டின்னு தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலி RGBயில் இருக்கிற அந்த ஏவோட வேல்யூ வந்து ஆல்ஃபான்னு தான் மீன் பண்ணுவாங்க. அது எப்படி இங்கே கொடுத்துருக்காங்கன்றது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். 10% opacity, 30%, 60% and 1 value, maximum value 1 தான் கொடுக்கணும். ஸோ அதான் இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் how it happens. ஸோ அவ்வளோதான், பேக்ரவுண்ட் கலர்ஸ் டாபிக் முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. பேக்ரவுண்ட் கலர்ஸ் அண்ட் பார்டர் வரைக்கும் போகலான்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? பேக்ரவுண்ட் கலர்ஸில் யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அப்போ கொஷின் கேட்கலாமா? ஓகே, திவிஷங்கர் யாரையா பாயிண்ட் அவுட் பண்ணி ஏதாவது கொஷின் கேளு. ஓகே, ஓகே ஆதேஷ் கேட்கலாம். கேளு, என்ன கொஷின் வேணுமோ கேளு. இன்னைக்கு நடத்தின டாபிக்லேருந்து சிஎஸ்எஸ் பேக்ரவுண்டில் இருக்கிற கலர்ஸ் பற்றி என்ன கொஷின் வேணாலும் கேட்கலாம்.
ஓகே ஆதேஷ், H1 டேக்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் மாத்தினீங்கன்னா அது எந்த இடத்துலலாம் அஃபெக்ட் பண்ணும்? ஒன் செகண்ட் ஆதேஷ் மைக் அன்மியூட் பண்ண முடியல. ஓகே தென் ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சல்மா அண்ட் சுமேதா கேளுங்க. அது நியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். கோபா சல்மா ஆர் சுமேதா சம்மன். சேம் क्वेश्चन கேட்கவா? சேம் கேம், நோ ப்ராப்ளம். ஓகே, H1 டேக்ல பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணா அது எங்க அஃபெக்ட் பண்ணும்? பாயிண்ட் அவுட் பண்ணவே இல்லை. சுமேதா ஆர் சல்மா யாராவது பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிது. சாரி, உன் வாய்ஸ் பிரேக் ஆகுதுப்பா. இல்லப்பா, பேக்ரவுண்ட் நாய்ஸ் வருது உங்ககிட்ட இருந்து. மைக் பெட்டரா இருக்கு. இப்போ செக் பண்ணு. நான் மியூட் பண்ணிக்கிறேன், நீ வந்து கொஷின் போடு. சல்மா சுமேதா யாராவது ஆன்சர் பண்ணுங்க. H1 டேக்ல பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணா எங்க இடத்துல அஃபெக்ட் ஆகும்? Heading, right? யா. ஓகே சூப்பர். ஸோ கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் ஃபார் பேக்ரவுண்ட் இமேஜ். ஹோப் யாருக்கும் இல்லை டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை யாராவது சில டாபிக் மிஸ் பண்ணியிருந்தாலும் வீடியோஸை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குரூப்பில் மெசேஜ் போட்டால் கூட தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. இல்லை யாருக்குமே தெரியலனாலும் நாங்கள் ஆன்சர்ஸ் பண்ணுறோம். ஸோ சிஎஸ்எஸ்க்கு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், அபினவ் கிட்ட கேட்கலாம், அண்ட் திவ்யசங்கர் கிட்ட கேட்கலாம். 3 பேரில் நீங்கள் ப்ரைவேட்டாக இருக்க மெசேஜ் பண்ணாலும் நீங்கள் டெலிகிராமில் டிஎம் பண்ணி கேட்டுக்கலாம். நோ ப்ராப்ளம் ஆன் தட் டூ. ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் ஃபார் சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட் இமேஜ். பேக்ரவுண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே பேக்ரவுண்ட் கலர்ஸ் பற்றி. ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் தி பேக்ரவுண்ட் இமேஜ். இதில் வந்து முக்கியமான சில விஷயம் நீங்கள் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு இமேஜ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு இமேஜோட ரெசல்யூஷன் எவ்வளோவில் இருக்குது, அது என்ன பிக்சலில் இருக்குது, என்ன சைஸில் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன சைஸில் இருக்க இமேஜ் எடுத்துகிட்டு வந்து அதை சிஎஸில் வச்சா சின்னதாக தெரியும். அஃப்கோர்ஸ் எஸ் யூ கேன் யூஸ் சைஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு சிஎஸ்எஸ்ல இருக்குது. அதை வச்சு நீங்கள் பெரிய சைஸாக வைக்கலாம். ஆனால் எப்போ ஒரு சின்ன இமேஜாக அந்த பேஜ் ஃபுல்லாக கவர் பண்ணுறீங்களோ அப்போ பிக்சல்ஸ் பிரேக் ஆகும். அப்போ அது என்ன பிக்சலில் இருக்குது, அதோட ரெசல்யூஷன் என்னங்கிறத தெளிவாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இமேஜஸில் வந்து இமேஜ் ஃபைலை மட்டும்தான் போட முடியும்னு கிடையாது. யூ கேன் கோ ஃபார் கிஃப் ஆல்சோ. கிஃப்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் இருக்க ஒரு சின்ன வீடியோவை லூப் ஆகிட்டே இருக்கும். மேக்ஸிமம் 1 செகண்ட்லேருந்து 1.5 செகண்ட் வரைக்கும் தான் அது கிஃபே இருக்கும். அண்ட் இப்போ வந்து 3 செகண்ட்ஸ் வரைக்குமே அவைலபிள் இருக்குது. ஸோ யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் தட். கிஃப் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது போக சப்போர்ட்டட் இமேஜ் ஃபார்மேட்ஸ் அப்படின்றது வந்து ஜேபிஜி, பிஎன்ஜி, ஜேபெக் இது எல்லாமே சப்போர்ட் பண்ணும். சிஎஸ்எஸ் எல்லா டைப் ஆஃப் இமேஜஸையுமே சப்போர்ட் பண்ணும். ஸோ அதை பற்றி வரி பண்ண தேவையில்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா paper.gifன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை பேக்ரவுண்ட் இமேஜாக இம்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வில் கோ ஃபார் ட்ரை இட் யுவர் செல்ஃப். இங்கே பார்த்தீங்கன்னா பேப்பர்ன்ற கிஃப் வந்து பேக்ரவுண்ட் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே அது கிஃப்னு மீன் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை அப்படின்றது என்ன ரீசன்னா அவங்க அந்த இமேஜே சும்மா லூப் பண்ணி ஒரு கிஃபாக செட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த paper.gifன்ற ஃபைலை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபைல் இங்கே இருக்குது. இந்த ஃபைல் உங்களுக்கு தேவை அப்படின்னா இவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்ஸ் அப்படின்ற ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் இங்கே வந்து மேலே சோர்ஸஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கும், அங்கே போகணும். இது வந்து எல்லா இடத்துக்குமே சோர்ஸஸ்ன்றது வராது. பட் நான் இப்போ எப்படி கரெக்டாக சோர்ஸஸ் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க கொடுத்துருக்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து செக் பண்ணி பாருங்கள். பேக்ரவுண்ட் இமேஜுக்கு யூஆர்எல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. யூஆர்எல் அப்படிங்கிறது வந்து அந்த ஃபைல் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்ற எக்ஸாக்ட் பாத். ஸோ வந்து இப்போ இவங்க போட்டிருக்க இந்த ப்ரோக்ராமிங்கும் ஒரு ஃபைல் தான். அது எங்கே சேவ் ஆகிருக்கோ அதே இடத்துல இந்த paper.gifம் சேவ் ஆகிருந்தால் மட்டும்தான் ஜஸ்ட் paper.gifன்ற ரா ஃபைலை வந்து லொக்கேட் பண்ணியிருப்பாங்க. இதுவே வந்து இந்த ப்ரோக்ராமிங் ஃபைல் ஒரு இடத்துல இருந்துட்டு இந்த கிஃப் வந்து வேறு ஏதாவது ஒரு ஃபோல்டரில் வச்சுருந்தாங்கன்னா அதுக்கான பாத் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த பாத்தை வச்சு ஃபாலோ பண்ணி போய்க்கலாம். ஆனால் paper.gifன்னு கொடுத்துருக்கனால இந்த ஃபைல் எங்கே இருக்கோ அதே இடத்துல தான் இந்த கிஃப் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் சோர்ஸில் ஓப்பன் பண்ணும்போதே டிஃபால்ட்டே உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் ஃபைல் இருக்க பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதை பார்த்தா தெரியும். try.aspன்னு போட்டு question ஃபைல் நேம் சம்திங் போட்டு வச்சுருக்காங்க. அதே லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா paper.gif இருக்குது. ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த ஃபைல் இங்கே வந்துடும். உங்களுக்கு வேணும்னா ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் நியூ டேப் போனீங்கன்னா இந்த paper.gif வரும். அண்ட் அகைன் ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜ் இல்லையா காப்பி இமேஜ் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி போய் உங்களுக்கு எந்த ரிசோர்ஸ் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அண்ட் இதை வந்து ரெஸ்பான்சிவ் பேஜஸில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூச்சர்லேயே பார்ப்போம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் நாங்கள் ஆரம்பித்த ப்ரோக்ராமிங் கிளாஸில் இதை பற்றிலாம் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு ஃபார்ம் நம்மளே ஒரு ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணி அதை ரெஸ்பான்சிவாக மாற்றும் போது லேப்டாப்லேயே எப்படி மொபைல் ஃபோனுக்கும் செக் பண்ணுறதுன்னு சொல்லி காமிச்சிருந்தோம். ஸோ இப்போ வேணாலும் சும்மா காமிக்கிறேன். இந்த பேஜை நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 768x889 அப்படின்ற ஒரு ரெசல்யூஷனில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பேஜில் அது இந்தளவுக்கு ரெஸ்பான்சிவாக இருக்கும்.
மேலே உங்களுக்கு இப்படி ஒவ்வொரு பாயிண்ட் அவுட்லையும் கொண்டு போகும்போது சைஸ் சின்னதாகிட்டே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் லேப்டாப்பில் வந்து 1440 பிக்சல் இருக்க லேப்டாப்ஸ், வேறஸ் இது பார்த்தீங்கன்னா 4K லேப்டாப்ஸில் இந்த மாதிரி தெரியும். 4K லேப்டாப்ஸோட ரெசல்யூஷன் மேலே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ மொபைலுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மொபைலில் கொண்டு போய் வைக்கணும். ஸோ இது வந்து டேப்லெட் சைஸ். நீங்கள் இப்போ உங்ககிட்ட ஒரு டேப்லெட் இருக்குது, அதில் இந்த வெப்பேஜை விசிட் பண்ணுறீங்கன்னா அது இப்படி தான் தெரியும். வேறஸ் இது வந்து மொபைலோட லார்ஜ் சைஸ் அண்ட் இது ஸ்மால் சைஸ். மினிமம் இப்போ கரண்ட் எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்மால் சைஸ் இதுதான். அந்த பேஜில் நீங்கள் போய் W3 ஸ்கூல்ஸை பார்த்தா இப்படி தான் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இதை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணுற வெப்பேஜ் வந்து ரெஸ்பான்சிவாக இருக்கா, எந்தெந்த மொபைல் என்னென்ன சைஸில் விசிபிலிட்டியில் இருக்குன்றதையும் செக் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் ஒரு அடிஷ்னல் ப்ராப்பர்ட்டி, ஸோ மறக்காமையாக வச்சுக்கோங்க. சேம் அதே தான் கிஃப்ட்டுக்கு என்ன பண்ணுறீங்களோ அதே தான் எல்லா இமேஜுக்குமே பண்ணியிருப்பீங்க. வேற அந்த லொக்கேஷனில் மட்டும் பேரை கரெக்டாக போடணும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா எக்ஸ்டென்ஷன் மறக்காமல் கொடுக்கணும். நீங்கள் கொடுக்குறது JPEG ஃபைலா, JPG ஃபைலா, இல்லை PNG ஃபைலா, இல்லை கிஃப்டா, அது என்னவோ அதோட எக்ஸ்டென்ஷனை ப்ராப்பராக கொடுத்துருங்க. லொக்கேஷனும் மாறாமல் கொடுத்துருங்க. லொக்கேஷன் மாற்றிட்டிங்கன்னா எல்லாமே முடிஞ்சுது. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பேக்ரவுண்ட் இமேஜஸோட இது. இதில் ஒரு பெரிய விஷயமே எதுவுமே இருக்காது. பேக்ரவுண்ட் ஹைஃபன் இமேஜஸ்னு மீன் பண்ணியிருப்பீங்க, கோலன் போட்டு URL போட்டு URL போட்டுக்கப்புறம் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸில் எக்ஸாக்ட் பாத் கொடுத்து செமி கோலனில் முடிச்சிருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் பேக்ரவுண்ட் இமேஜஸ். ஸோ இந்த கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. இதில் யாருக்காவது எதாவது டவுட்ஸ் இருக்கா பேக்ரவுண்ட் இமேஜஸில்? இனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ரைஸ் ஹேண்ட் பண்ணலாம். I'll ask you doubts. Anyone? ஆக்சுவலி நம்ம இமேஜோட பிளேஸ் நம்ம வந்து பண்ணல. புரியல ப்ரோ, என்ன கேட்குறீங்க? இமேஜோட எக்ஸ்டென்ஷன் நம்ம வந்து போடணும்ல ஆக்சுவலி. ஆமாம். அந்த டைம்ல நம்ம என்ன லொகேஷன்ல போடுறோம்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுமா? உங்களோட ஃபைல் வந்து எங்கே உங்கள் ஃபைல் எக்ஸிஸ்ட் ஆன இடத்துல அந்த இமேஜும் இருந்துச்சு அப்படின்னா பார்த்து வந்து லொகேட் பண்ண தேவையில்லை. ஓகே ஓகே. அதே சமயத்தில் அந்த ஃபைல் ஒரு இடத்துல இருக்குது, ஆனால் இமேஜ் வேறு ட்ரைவ்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஃபோல்டர்லேயோ வச்சுருந்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் எஸ் யூ ஹேவ் டு கிவ் த பாத். ஓகே ஓகே. ஸோ தட்ஸ் இட். இமேஜில் வந்து இவ்வளோ தான் பேக்ரவுண்ட் இமேஜில். நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் ரிப்பீட்டுன்னு ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ பேக்ரவுண்ட் ரிப்பீட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி ரிப்பீட்ஸ் அ இமேஜ் போத் ஹாரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல். சம் இமேஜ் ஷுட் பி ரிப்பீட்டட் ஒன்லி ஹாரிசாண்டல் ஆர் வெர்டிக்கல் ஆர் தே லுக் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நத்திங் பட் ஒரு இமேஜ் வந்து வெர்டிக்கல் இல்லைன்னா ஹரிசாண்டலில் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறதுக்காக தான் வந்து ரிப்பீட் அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து இப்போ இந்த இமேஜ் இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க, gradient.png கொடுத்துட்டு ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தான் தெரியும். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பிரேக் ஆகி இந்த இமேஜஸ் வந்து இருக்கும். ஸோ வேற இந்த ப்ரோக்ராமை செக் பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு டைம் வந்து இமேஜ் வந்திருக்கும் அண்ட் அது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பாயிண்ட் அவுட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து கிராஃப் யூஸ் பண்ணுற மாதிரி தான் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லிட்டு பிரித்து வச்சிருப்போம். ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் ப்ளேஸ் பண்ணு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸில் ப்ளேஸ் ஆயிரும், ஒயில் வேணும்னு கொடுத்தீங்கன்னா ஒயில் ப்ளேஸ் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து இந்த இமேஜை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து நோ ரிப்பீட் கொடுத்தீங்கன்னா ரிப்பீட் ஆகாது. ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து URL இமேஜ் கொடுத்துட்டு ரிப்பீட் ஆகாதுன்னு கொடுத்தீங்கன்னா டாப் லெஃப்ட் கார்னரில் சும்மா ஒரே ஒரு டைம் இமேஜ் வச்சிடும். இது வேறு எங்கேயுமே ரிப்பீட் ஆகிருக்காது. டபுள் காப்பீஸோ ட்ரிபிள் காப்பீஸோ. ஸோ நான் ரிப்பீட்டுன்னு எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பர்பிள் ஃபைல் இங்கே இருக்குது, திருப்பி அது கீழே இன்னொரு ஃபைல்னு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ரிப்பீட் ஆக வேண்டாம் அப்படின்னா நோ ரிப்பீட் கொடுத்துட்டிங்கன்னா டாப் லெஃப்ட் கார்னரில் டிஃபால்ட்டாக ஒரு பேரா இல்லைன்னா ஒரு ஹெட்டிங் எப்பயுமே டிஸ்பிளே ஆகும், அது மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜ் பேக்ரவுண்டில் டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு தான் நோ ரிப்பீட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்னொன்று இருக்குது, என்னது அப்படின்னா பேக்ரவுண்ட்லேயே வந்து நோ ரிப்பீட் கொடுத்துட்டு அதோட பொசிஷனை டாப் ரைட்டில் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதே இமேஜை டாப் ரைட்டில் கொண்டு போய் நல்லா செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரிப்பீட் ஆப்ஷன்றது எதுக்கு தான், பேக்ரவுண்ட் ரிப்பீட் டாப்பிக்கு இதோட முடிஞ்சிருச்சு. சிம்பிள் தான் இந்த கான்செப்ட் எல்லாமே. பேக்ரவுண்ட் கான்செப்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ரிப்பீட்ஸில் ஏதாவது? சிவா, எஸ் ப்ரோ. அதான் ஒரே டவுட், லைக் அங்க ரிப்பீட் ரைட் டாப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள்ல. லைக் நம்ம லெஃப்ட் பாட்டம் இல்ல லெஃப்ட் சாரி ரைட் பாட்டம் அந்த மாதிரி கூட நம்ம இஷ்டத்துக்கு வச்சுக்கலாமா? எஸ், 4 டைரக்ஷனுமே நீங்கள் கொடுக்கலாம். காட்டுறேன் பாருங்க. ரைட் பாட்டம் தானே? ஸோ கொடுத்துட்டேன், ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து ரைட் பாட்டம்ன்றதுக்கு என்ன, என்னாச்சு மேலே போயிடுச்சு, இமேஜ் மேலே போயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்னா ரெசல்யூஷன் ப்ராப்ளம். இந்த இமேஜில் இருக்க சில ப்ராப்பர்ட்டிஸ்னால அந்த இஷ்யூஸ் இருக்கும் உங்களுக்கு. பட் ஆக்சுவலி பாட்டமில் தான் வரும். ஓகே ஓகே ஓகே.
மேபி இதை ட்ரை பண்ணி பார்த்தா என்ன எரர்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய கண்டுபிடிக்கலாம். லெஃப்ட் டாப் ட்ரை பண்ணு. லெஃப்ட் டாப் வரும். இருங்க, டாப் போட்டு லெஃப்ட் மட்டும் கொடுத்து பார்ப்போம் என்ன எரர் வருதுன்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எரர் வருது. ஸோ அப்போ லெஃப்ட் பாட்டம்க்கு வேறு ஏதாவது ஒன் செகண்ட் சிவா, பிக்சலோட இதை சேஞ்ச் பண்ணி பாருங்க, ரெசல்யூஷன் சேஞ்ச் பண்ணி பாரு. நம்ம அதெல்லாம் பண்ண முடியாது ப்ரோ. ரெசல்யூஷன் சேஞ்ச் பண்ணால் நான் ஃபோட்டோஷாப் கிளாஸ் போகணும். ஐ மீன் இதுவே மாத்தலாம்ல, இமேஜை மாத்தி ட்ரை பண்ணலாம்ல. இமேஜை மாற்றணுன்னாலும் இந்த சோர்ஸ் கோட் இருக்க இடத்துல அந்த இமேஜ் இருக்கணும். ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக போகணும் அப்படின்னா இன்னும் 2-3 கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ப்ராக்டிக்கலி நம்ம உள்ளே இறங்க முடியும். ஸோ ப்ராக்டிக்கல் செஷன் அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு காமன் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதில் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுறோம், கவலைப்படாதீங்க. ஓகே டன். ஸோ இதுதான் இதோட இது. வேற நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோவில் நீங்கள் போகும்போது அதுவே காட்டும். ரைட்னு போட்டாவே ரைட்டில் டாப் பாட்டம் சென்டர் 3 காமிக்கும். லெஃப்ட்னு போட்டாவே லெஃப்ட்டில் டாப் பாட்டம் சென்டர் 3 ஆப்ஷன் காட்டும். ஸோ அதனால நீங்கள் அங்கே போகும்போது உங்களுக்கு இந்த வரிஸில் இருக்கு. அதனால தான் நான் விஷுவல் ஸ்டுடியோவில் போயிட்டுருக்கேன். உங்களுக்கு தெரியாத விஷயத்தை கூட அது சொல்லி கொடுக்குறோம். எஸ் ப்ளீஸ். அந்த ரிப்பீட் எக்ஸ் இருக்குல்ல மேல, ஆமாம், அது எனக்கு கொஞ்சம் சரியா புரியல. கிராஃப் யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸை மீன் பண்ணும். வேற கிவ் ஒய் டு ஒய் கொடுத்து ட்ரை பண்ணி பாரு. பார்த்தியா, ஒய் ஆக்சிஸ்னால் இந்த சைடு வரும். எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இப்படி யூஸ் பண்ணுறாங்க. இமேஜ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கா இல்லையா? இங்கே ரிப்பீட் ஆயிருக்கு. ஒரு பர்பிள் அகைன் பர்பிள் ஸ்டார்ட் ஆகி டிம் ஆயிருக்கு, அகைன் பர்பிள் ஸ்டார்ட் ஆகி டிம் ஆயிருக்கு, பர்பிள் ஸ்டார்ட் ஆகி ரிப்பீட் ஆயிருக்கு. எக்ஸ்க்கு வந்து ரிப்பீட் ஆன மாதிரியே தெரியுது. எக்ஸுக்கு என்ன ரீசன்னா அந்த இமேஜோட பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். சி சாரி ஒன் செக். சரி ஓகே, இப்போ பாரு, இந்த ஹலோ வேர்ல்டில் இங்கே இருக்கிற பர்பிள் வந்து ஹைட் வந்து இதோட இந்த ஹைட் முடிஞ்சிருச்சு. இமேஜ் வந்து சின்ன இமேஜ், லேண்ட்ஸ்கேப்பில் இருக்க இமேஜ். இட்ஸ் நாட் அ போர்ட்ரேட் இமேஜ். இந்த இமேஜை நீ ஒய் ஆக்சிஸில் செட் பண்ணும்போது இவ்வளோ தான் கவர் ஆகும். மேக்ஸிமம் இந்த ஹைட் தான் கவர் ஆகும். அப்போ மீதி ஹைட் வேஸ்ட்டாக போயிடும். பட் நீ என்ன கமெண்டில் கொடுத்துருக்கீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் ஃபுல்லாக கவர் ஆகணும்னு கொடுத்துருக்க. ஸோ அதே இமேஜ் ரிப்பீட் ஆகும். வேற ஒய் ஆக்சிஸ் உனக்கு ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னா நோ ரிப்பீட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே இந்த லைன் இருக்குது. நான் இதே லைனை நீ கேட்ட அதே ஒய் ஆக்சிஸ்க்கு போடுறேன். ஸோ இப்போ பாரு, நீ கேட்ட மாதிரி ரிப்பீட் ஆகாமல் வரும் இமேஜ். பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் மட்டும் ஒய் ஆக்சிஸில் வந்துருக்கு. எஸ், ஸோ தட்ஸ் இட். வேறு யாருக்கு டவுட்ஸ் இருக்கா? சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட் ரிப்பீட்டில் கிரேட், யாருக்கு டவுட்ஸ் இல்லை. பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட்ஸ், பேக்ரவுண்டில் என்ன அட்டாச் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் அட்டாச் பண்ண முடியும். பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு இமேஜை ஸ்க்ரோல் பண்ண வைக்கவும் முடியும், ஃபிக்ஸ்டாக வைக்க முடியும், எல்லாமே பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் போட்டிருக்கீங்க, அது ரிப்பீட் பண்ணக்கூடாது, ஓகே, அதோட பொசிஷன் டாப் ரைட்டில் இருக்கணும், பேக்ரவுண்டோட அட்டாச்மெண்ட் ஃபிக்ஸ்டாக இருக்கணும்னு கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த இமேஜை ரன் பண்ணும்போது இதை போய் யாரும் இப்படி மூவ் பண்ண முடியாது. ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா யாராலும் தொடவே முடியல பாருங்கனால. இதான் அதோட ரீசன். ஃபிக்ஸ்டுனா அதான் ஆகும். இந்த இமேஜை யாராலையும் காப்பி பண்ணி எங்கேயும் எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த இமேஜ் எங்கே இருக்கோ அது அங்கேயே தான் இருக்கும். That is the useful thing in this. நெக்ஸ்ட் இதே அட்டாச்மெண்ட்டில் ஸ்க்ரோல் ஒரு ஆப்ஷன் கொடுத்து வேற ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பேஜை ஸ்க்ரோல் பண்ண முடியும். ஸோ இமேஜை வந்து மூவ் பண்ண முடியாது. இன்ஸ்டன்ட் ஸ்க்ரோல் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? லைட்டா கன்ஃபியூஷனா இருக்கு, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. பாருங்க, இப்போ இப்போ இங்கே இருக்கா டெக்ஸ்ட் இருக்கு தெரியுதா? இங்கே நான் ஸ்க்ரோல் பண்ணுறப்ப இமேஜ் மூவ் ஆகாது, பேஜில் இருக்கிற கண்டென்ட்ஸ் மட்டும்தான் மூவ் ஆகும். தெரியுதா? ஓகே 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 சார். வேற இதில் பாருங்க, இதில் பாருங்க, இமேஜே மேலே போயிடுச்சு. ஓகே ஓகே, ப்ராக்டிகலி புரியுதா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அந்த டெக்ஸ்ட்க்கு மட்டும் அப்ளை ஆகுது, செகண்ட் வந்து இமேஜுக்கும் அப்ளை ஆகுதா? எக்ஸாக்ட்லி அதேதான். ஓகே டன் டன். எஸ், ஸோ திஸ் இஸ் பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட்டை பற்றி இதில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்டோட ஷார்ட் ஹேண்ட். ஷார்ட் ஹேண்ட்னா என்னதுப்பா?
யாருக்குமே தெரியாது. ஷார்ட்ஹேண்ட் என்னன்னு தெரியாதா? சும்மா ஷார்ட்ஹேண்ட் பத்தி என்ன தெரியுமா அதை சொல்லுங்க. ஒரு பெரிய குட்டி பேராகிராஃப் கதையா? புரியல என்னது? பெரிய பேராகிராஃப் சிங்கிள் லைன்ல எழுதுவாங்கல்ல ஷார்ட் ஃபார்ம் போட்டு. அது வந்து அந்த ஷார்ட் ஹேண்ட் என்னன்னா ஈஸ் வாஸ் தட் இதுக்கெல்லாம் வந்து அந்த ஸ்ட்ரோக்ஸ் வச்சே வந்து மாற்றுவாங்க. அது சொல்றியா? ஆமா ஆமா. அது வந்து மீடியா பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுறது. எஸ். ஸோ அதே மாதிரி தான் சம்வாட் சேம் ஷார்ட் ஹேண்ட் ஆல்சோ. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க பாரு, இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப காமனாக மாற்றிடும். இங்கே போட்டிருக்கிறத படிக்கிறேன். To shorten the code, it also possible to specify all the background properties in one single property. This is called shorthand property. ஒரு பேக்ரவுண்டில் இமேஜ் செட் பண்ணுற அப்படின்னா எல்லாத்துக்கு ப்ராப்பர்ட்டியுமே தனித்தனியாக போய் கொடுக்கறதுக்கு பதிலாக காமனாக ஒரே இடத்துல கொடுத்துட்டீங்க அப்படின்னா கோடு வந்து ரொம்ப சிம்பிளைஸ்டாக ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து எக்ஸாம்பிள். இது வந்து நாட் ஷார்ட் ஹேண்டட். இது ஷார்ட் ஹேண்ட் பண்ணவே இல்லை, எல்லாத்தையும் தனியாக கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் கலர் வந்து #FFFFFFன்னு கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜ் அது மேலே என்ன இமேஜ் வரணும் அப்படிங்கிற இமேஜ் கொடுத்துருக்காங்க. அது ரிப்பீட் ஆகக்கூடாது அண்ட் அதோட பொசிஷன் மாறக்கூடாது இப்படின்னு சொல்லிட்டு 4 லைன் கொடுத்துருக்காங்க. இதே 4 லைனை இங்கே சிம்பிளாக கொடுத்துருக்காங்க பார். இதுதான் ஷார்ட் ஹேண்ட். பேக்ரவுண்டுன்னு மட்டும் போட்டு பேக்ரவுண்ட் கலரை இது காட்டும், பேக்ரவுண்ட் இமேஜை வந்து இது காமிக்கும், ரிப்பீட் ஆகணுமா வேணாமாங்கிறது இது கொடுக்கும், அதோட பொசிஷனை இந்த லைன் கொடுக்கும். எல்லாத்தையும் ஒரே லைன்ல ஓகே 4 லைன்ஸ்ல வர வேண்டியது சிங்கிள் லைன்லயே வருது. அதேதான் 4 லைன்ல வர வேண்டியதை சிங்கிள் லைன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ட்ரை இட் யுவர் செல்ஃப்ல பார்த்தீங்கன்னா பார் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். புரிஞ்சா? ஷார்ட் ஹேண்டோட கான்செப்ட் இதுதான். ஓகே 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 ஓகே. சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி முடிஞ்சு. 7:30 போதுமா இல்லை 8 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாமா? எல்லாரும் என்ன சொல்றீங்களோ அதை என்னால் பண்ண முடியும். இது சாரி 7 போதும் அப்படின்னா தம்ஸ் அப் பண்ணுங்க. 8 வரைக்கும் போகலான்னா கிளாப் பண்ணுங்க. தம்ஸ் அப் 7:30 முடிச்சுக்கலாம் சார். ஓகே ஃபைன். ஸோ அப்போ அவ்வளோதான், கான்செப்ட்ஸ் இதோட முடிஞ்சு. பேக்ரவுண்ட் ஷார்ட் ஹேண்டோட வி ஆர் டன். உங்களுக்கு ஏதாவது எனி queries and doubts இருந்தால் யூ கேன் கோ ஃபார் தட். இல்ல ஆக்சுவலா இன்னைக்கு கான்செப்ட்ஸ் கிளியரா இருக்கும். சூப்பர். எனக்கு சொல்றேன். ஓகே, நான் டவுட்ஸ் இருந்தாலும் வீடியோ வில் பி அப்லோடட். அதே கான்டாக்ட் பண்றேன் கண்டிப்பா. ஐ காட் எ தம்ஸ் அப். அதே சொல்ல வேண்டியதை சொல்லிடுங்க. அதே அவனால தான் மைக் ஆன் பண்ண முடியலன்னு சொன்னானே. அப்ப நீ சொல்லு சேத்தன், நீ சொல்லு சேத்தன். என்ன நீ வேற யாராச்சும் சொல்லு சப்ஸ்கிரைப் நோட். எனக்கு தெரியும், உனக்கு தெரியும் நம்ம என்ன சொன்னீங்க. வேற யாருக்கும் உன் வாய்ஸ் உன் மைக்ல வர கிளாரிட்டி அளவுக்கு இங்க யாருக்கும் வரல சேத்தன். ஸோ ஐ வாண்ட் யூ டு டூ தட். சொல்றேன். ஓகே அபினவ் யூ கோ ஃபார். டேய் இதெல்லாம் நான் ரெக்கார்ட் வீடியோல இத்தனை டைம் ஆளாளுக்கு சண்டை போட்டுருந்தா எப்படிடா பார்ப்பாங்க? யாராவது சொல்லுங்க. அபினவ் சொல்றா. गाइस மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. தெரியாத கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. டெலிகிராம் சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம், ஜாயின் ஷேர் பண்ண சொல்லு. ஷேர் விட்டீங்க நடுவுல. என்னென்ன பண்ணணுமோ எல்லாரும் பண்ணிருங்க. எப்பவுமே ஷேர் பண்ணணும்னு சொல்லுவான். இப்ப என்ன திடீர்னு சொல்றாங்க வேற யாரும்? சும்மா சொல்ல சொன்னேன் நான் தான். ஆனா மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரோ திருப்பி ஜாயின் பண்ணிருக்காங்க. யாரு பாது? ஏய் நான் முடிஞ்ச ஒரு 2 to 3 மினிட்ஸ்ல 3 மினிட்ஸ் இல்ல ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி நான் போனேன்டா. முன்னாடி இருந்தேன். ஓகே ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆதேஷ் அவன் மைக் வந்து ஆன் ஆக மாட்டேங்குது. நோ ப்ராப்ளம். சோ गाइस அவ்வளவுதான் செஷன். ஆமா எனக்கு முன்னாடி ஏதோ ப்ராப்ளம் மைக்ல. எனக்கு தெரியும் அவனோட இதுல எப்படி தான் வரும். Windows 11 மாதிரி. விண்டோஸ் 11ல ஏதாவது டிரைவர் இஷ்யூ வந்தீங்களா? மேபி Windows 11 புலம்பிட்டு இருக்கான். இது ரியாக்ஷன் மட்டும் வருது. ஓகே ஃபைன் गाइस, மீட்டிங் இதோட முடிஞ்சிருச்சு. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ண போறேன். இதோட ஏதாவது queries இருந்தா ரெக்கார்டிங்ல கேட்டுருங்க. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் நோ क्वेश्चंस. அப்புறம் எல்லாம் டெலிகிராம் குரூப்ல தான் கேட்கணும். இல்ல ரைட். ஸோ ஒரு கோட் செட் பண்ணிக்கலாம். ஒருவேளை மைக் உங்களால் ஆன் பண்ண முடியலன்னு வைங்க, எஸ் ஆர் நோ கொஷனுக்கு எஸ்னா தம்ஸ் அப், நோனா கிளாப்னு வச்சுக்கோங்க.
ஓகே ஒருவேளை இன்கேஸ் மைக் வேலை செய்யலை அப்படின்னால் ஓகே ஓகே அப்ப நாளையில இருந்து யாருக்கும் வேலை செய்யாது பாரு. ஐயோ ஐயோ அவன் வேலை செய்யலை அப்படின்னா மீதி விட்டு நானே வெளியே அனுப்பிடுவேன். இதெல்லாம் தவறான செயல். ஃபைன், ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப் பண்றோம். எஸ் ஐ வில்.